ஸ்கின் கேர் பண்ணியும் அடிக்கடி ஆக்னி வருது. இது ஒரு காமனான கொஸ்டின் தான். ஆனால் நீங்களும் ஒரு காமனான 6 மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட், நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, இல்லை மேக்கப் போட்டிருப்பீங்க, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாமலே தூங்கிடுறது. செகண்ட், கோவிட் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் இன்னும் நிறைய பேர் ஸ்டைலுக்காக மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்கின்னை ப்ராப்பராக ப்ரீத் பண்ணாது அண்ட் உங்களோட போர்ஸை கிளாக் பண்ணி நிறைய ஆக்னியை ட்ரிகர் பண்ணும். தேர்ட், ஒரு டர்ட்டி பில்லோ கவரில் நல்லா படுத்து தூங்குறது. 4 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களோட பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஃபோர்த்து, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபோனை சானிடைஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக உங்களோட ஃபோனை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவுமே ஆக்னிக்கு ஒரு மெயின் காஸாக இருக்குது. ஃபிஃப்த்து, தலைவலிக்கு தைலம் தேய்ப்பாங்கன்றது உண்மைதான், ஆனால் நீங்கள் அதை கொஞ்சமாக தேய்க்கிறீங்க, ஃபேஸ் ஃபுல்லாக தேய்க்கிறீங்க. உங்களோட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஆக்னி வராமல் பின்ன என்ன வரும்? தைலமோ தைலம். சிக்ஸ்த்து, நீங்கள் மட்டும்தான் உங்களோட ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்க் எல்லாமே தான். ஸ்ட்ரெஸ்னால கண்டிப்பாக ஆக்னி வரதான் செய்யும். ஸ்ட்ரெஸ்லாம் ஒரு ரீசனாக நினைக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஆக்னி கண்ட்ரோல் ஆகாது, இன்னும் அதிகமாக தான் ஆகும். இப்போ நான் சொன்ன 1-2 பாயிண்ட்ல நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பண்ணியிருக்கலாம், அவங்கள டேக் பண்ணிட்டு போங்க. வெயிட் இன்னும் 5 பாயிண்ட்ஸை நான் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.